ஒரு நாள் இந்த முல்லா என்கிறவன் எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு, ஐயா எங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்கிறாங்க ஐயா, டீ போட்டு கொடுக்கணும், கொஞ்சம் கிளாஸ் கொடுக்குறீங்களா? என்னம்மா என்ன கொடுக்குறீங்களா? ஒரு கிளாஸ் கொடுங்க, விருந்தாளி வந்திருக்காரு, காபி போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன், நாளைக்கு கிளாஸ் கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு மனிதன் எழுத்து வீட்டுக்கு போய் என்ன பண்றான், கிளாஸை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் கொண்டு போயிட்டு கொடுக்கும் போது 2 கிளாஸ் கொடுக்குறான். ஐயா நீங்க ஒரு கிளாஸ் கொடுத்தீங்களே, நேத்து எங்க வீட்டுக்கு வரும்போது குட்டி போட்டுச்சு, அதனால உங்க கிளாஸ் போட்ட குட்டி தோறுக்குது பாருங்க, இந்தாங்கன்னு சொன்ன உடனே எப்பா 1 கொடுத்த உடனே 2 என்ன ஒரு சந்தோஷம், வாங்கி வச்சுட்டான். ஒரு வாரம் போச்சு, திருப்பி இந்த முல்லான்றவன் அவன் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்கய்யா, தண்ணி பிடிச்சு வைக்கணும், ஒரு குடம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆள் நினைச்சான், கிளாஸ் கொடுக்கும் போதே குட்டி போடுதுன்னா குடம் கொடுத்தா நிச்சயம் குட்டி போடும், எடுத்துங்க எடுத்துங்க, உங்களுக்கு இல்லாத 1 நான் 2 கூட எடுத்துங்க, இருந்தாங்க 1 கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஐயா 1 போதும்னு முல்லா வாங்கிட்டு போயிட்டாரு. போன உடனே அடுத்த ஒரு நாள் கழிச்சு திருப்பி குடத்தை கொடுக்கும் போது ஒரு குட்டியோடு வராரு, ஒரு கொடை குட்டி. ஐயா நீங்க கொடுத்த கொடை குட்டி படிச்சு எங்க வீட்டுக்கு வரும்போது இந்தாங்க ஐயா, ஒரே சந்தோஷம், கிளாஸ் கொடுத்தா குட்டி போடுது, குடம் கொடுத்தா குட்டி போடுது, ரொம்ப சந்தோஷம், வாங்கி வச்சிட்டாரு. திருப்பி ஒரு 2 வாரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வராரு இந்த முல்லான்றவர், அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்து சொல்றாரு, ஐயா உங்க மனைவி போட்டிருக்கிற வைர நக்லஸ் கொஞ்சம் கொடுங்கய்யா, கல்யாணத்துக்கு போறோம், கொஞ்சம் போட்டுட்டு என்ன பண்றோம் வந்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸ் குட்டி போட்டுச்சு, குடம் குட்டி போட்டுச்சு, வைர நக்லஸ் குட்டி போடாமையா இருக்க போது, இந்தாங்கய்யா எடுத்துங்கன்னு சொல்லி வைர நக்லஸ் கொடுத்தா எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துன்னு போயிட்டு அடுத்த நாள் குட்டியோடு வருவான்னு பார்த்தா வரல, ஒரு வாரம் போச்சு வரல, 1 மாசம் போச்சு வரல, இவனால பொறுக்க முடியல. உடனே நேரா அந்த முல்லான்றவன கிட்ட போய் பார்த்து, ஐயா என்ன வயர் நெக்லஸ் வாங்கிட்டு போனீங்க, திரும்பி கொடுக்கல, குட்டியும் போட்டிருக்குமே, இத்தனை நாள் ஆகி போச்சு, அதையும் கொடுக்கல, என்னையா கேட்ட உடனே, ஐயோ என்னங்க நீங்க, நான் மறந்தே போயிட்டேங்க, அது கொடுத்த வயர் நெக்லஸ் கொடுத்தீங்கல்ல, ஆமா அது பிரசவத்துல செத்து போச்சுங்க, குழந்தை பெக்கும்போது செத்து போச்சு, அடக்கம் பண்ணிட்டேன். எப்படி அடக்கம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே இப்ப ஏதாவது கேட்பானா, அது எப்படியா குட்டி போடுன்னு கேட்டா, அப்ப கிளாஸ் எப்படி குட்டி போட்டுச்சு, அதை வாங்கி வச்சு குடம் எப்படி குட்டி போச்சு, அதனால இழந்துட்டியா? ஹலோ ஹலோ, எல்லாமே இலவசமா வருதுன்னு வாங்கி வச்சுக்காத, இலவசம் 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 இலவசம், எல்லாமே ஆசை காட்டுவான், உலக ஆசை காட்டும், இந்த வாங்கிக்கன்னு சொல்லும், ஜாக்கிரதை, விளக்குற இல்லாம எதுலாம் வருதோ அது எல்லாமே வலிச்சிட்டு போயிடும், ஆபத்தை கொண்டு வந்துடும், ஜாக்கிரதை. இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருக்கு, இயேசு சிலுவையில செஞ்சிட்டாரு, உன் பர்ஸ்ல பணம், பேங்க்ல பணம் வருது, உன் பல்லு தங்க பல்லா மாறுது, இயேசு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், இலவசம் சொல்றானா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நின்னு போன கடிகாரம் ஒரு நாளைக்கு சரியா 2 டைம் காமிக்கும், அதுக்குன்னு ஓடுதுன்னு அர்த்தமா. ஏதாவது புளுக்ல நீ எதுவுமே செய்யாம 2 ஆசீர்வாதம் வந்திருக்கும், உடனேயே அது கர்த்தர் தான் கொடுத்தாரு நம்பிடாத, மொத்தமா வாரின்னு போகுதுன்னு அர்த்தம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அது மாதிரிதான் யார்கிட்ட சொன்னாங்க, இயேசு கூட தான் யூதாஸ் கிட்ட சொன்னாங்க, யூதாஸே ஏன் அவர் பின்னாடி போற, ஏன் நீ கஷ்டப்படணும், 30 வெள்ளி காசு கொடுக்கிறோம், அவரை காட்டி மட்டும் கூட, நீ எதுக்கு பாடு பண்ணணும், ஆசை காமிக்கிறான், இலவசமா தரோம், காட்டி கொடுத்தா இலவசம், வீடோட செட்டில் ஆயிடு, நல்லா சூப்பர் ஆயிடு, ஏன் நீ கஷ்டப்படுற, ஆசை வார்த்தைகளை காட்டினாலும் என்னதான் காரியம் வந்தாலும் என்ன பண்றான், அதை மீறி இவனால வர முடியல, சாஞ்சி 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான்ல,
தற்கொலை பண்ணி நாண்டு கொண்டு செத்தான்ல, ஏதாவது கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குது, அவன் சொல்றான் இவன் சொல்றான், உபத்திரப்படவானா கஷ்டப்படவானான்னு சொல்றான்னு ஏமாத்தி வருதுன்னா அது நிக்காதியா, உன் ஆத்மா வாரின் போகுதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஏன்னா என் வேதம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் அவரோடு கூட பாடுபடுகிறானோ அவரோடு கூட ஆளுகை செய்வான், அவரோடு கூட ஆளுகை செய்வான், அவரோடு கூட ஆளுகை செய்வான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஜாக்கிரதை. கர்த்தர் அந்த கடைசி காலத்தை ஃபில்டர் பண்ணுவாரு. உபதேசங்கள் மாறி இருக்கு, ஏதாவது அடிச்சு விடுவான், நம்பி ஆன வாயை பொழுது பார்த்தேன்னு வையே மொத்தமா வாரிட்டு போயிடும். ஃபில்டர் பண்ணும்போது மாட்டிப்ப. ஜாக்கிரதை. உபதேசத்துல நிலைத்திருக்கணும், ஆத்துமாவை இழந்துடக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே இந்த 300 பேரை வச்சு வெட்டுக்கிளியை போல லட்சக்கணக்கான ஜனங்கள் தேசத்துல பரவி இருக்கிறாங்களே, அவர்களை சங்காரம் பண்ணி என் ஜனத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை நான் நிரூபித்து காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கிதியோனும் 300 ஜனங்களும் எழும்பி கர்த்தருக்காக போய் நிற்கிறார்கள். வெட்டுக்கிளியை போல பரவி வந்து இந்த ஜனத்தை அழிச்சிடலாம் நினைச்சாங்க பாரு, அழிக்க முடியல. இந்த ஒரே ஒரு கிதியோனை வைத்து, இந்த 300 ஜனத்தை வைத்து தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க முடியுமானால் ஆண்டவராலே எதையும் நமக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. 22,000 பேரை கேன்சல் பண்ணிட்டாரு. பெரிய கூட்டம் வந்துச்சு, கேன்சல் பண்ணிட்டாரு. கர்த்தர் ஃபில்டர் பண்ற நேரம் ஃபில்டர் பண்றாரு. புரியுதா? நாங்க நிக்கிறோம், நாங்க பண்றோம், நாங்க ஆடுறோம், நாங்க பாடுறோம். எங்களை மாதிரி ஆள் இல்ல, எங்களை மாதிரி அந்நிய பாஷை பேச, ஆவில நிறைய பாட்டு பாட, பிரசங்கம் பண்ண எங்களை மாதிரி ஆள் இல்ல. கொக்கரித்தவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள். ஆண்டவர் வெடி கட்டினாரு. ஒண்ணுமே தகுதி இல்லாத நாயை போல நக்கி குடிக்கிற ஒரு அவமான சின்னமா எண்ணப்பட்ட அப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்து தம்முடைய ஜனத்துக்குள்ளே பெரிய ரட்சிப்பை என் அருமை ரட்சகர் கொடுக்க முடியுமானால் எவரையும் கொண்டு தேசத்தை அசைக்க, எவரையும் பயன்படுத்த இயேசுவால மட்டும் முடியும். நம்புறவங்க நல்ல கையை தட்டி இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவரையும் பயன்படுத்துவா, எவரையும் பயன்படுத்துவா. ஆண்டவர் வடிகட்டுற நேரம், கடைசி காலத்தில் வாழ்றோம். டீ போடுறாங்க மத்திய, டீ போடும் போது டீ போட்டு கோச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டுவாங்க. வடிகட்டின உடனே அந்த மீதி இருக்குது, அந்த வடிகட்டின திப்பிங்க, அந்த டீ தூளுங்க, அதை எடுத்து கவர்ல போட்டு பத்திரமா வச்சுப்பீங்களா? அடுத்த டீ போடலான்னு என்ன பண்ணுவீங்க? எங்க என்னங்க அப்படி நியாயம்? அது தானங்க ஒரு சாரமா இருந்துச்சு, அதுதானே டீக்கு சுவையை கொடுத்துச்சு. உங்க பாலில் போட்ட உடனே அது சுவையா மாறுது, டீ தூள், அதை போய் குப்பையை போடுறியே, ஏன் போடுற? பிரயோஜனம் இல்லை. தூக்கி சில நேரத்துல நீ பிரயோஜனமா தான் இருந்த, நல்லாதான் இருந்த, வைராக்கியமா தான் இருந்த. ஆனா உன் வழி திசை மாறினதுனால, உன் சாரம் கம்மியானதுனால, உன் சக்தி இழந்ததுனால, அபிஷேகத்தை இழந்ததுனால நீ போகிற இடம் ஷோரூம் இல்ல, குப்பை தொட்டி. ஹலோ, கர்த்தர் உன்னை வடிகட்டுறதுக்குள்ள சுதாரிச்சு உன் சாரத்தை ஏற்றி உன் அபிஷேகத்தை கூட்டி அவருக்குள்ள நீ செயல்பட்டால் பரலோகத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். இல்லனா நீ போக வேண்டிய இடமே வேற. கர்த்தர் ஃபில்டர் பண்ற நேரம், ஃபில்டர் பண்ற காலம். ஜாக்கிரதை சபையே, ஜாக்கிரதை. ஹல்லேலூயா.